திருப்பாவை பாசுரம் 8. கீழ்வானம் வெள்ளென்று எருமை சிறு வீடு, கீழ்வானம் வெள்ளென்று எருமை சிறு வீடு, மெய்வான் பரந்தனகான் மிக்குள்ள பிள்ளைகளும், மெய்வான் பரந்தனகான் மிக்குள்ள பிள்ளைகளும், போவான் போகின்றாரை போகாமல் காத்து உன்னை, போவான் போகின்றாரை போகாமல் காத்து உன்னை, கூவுவான் வந்து நின்றோம் கூவுவான் வந்து நின்றோம், கோது கலமுடைய பாவாய் எழுந்திராய் பாடிப்பறை கொண்டு, பாவாய் எழுந்திராய் பாடிப்பறை கொண்டு, மாவாய் பிறந்தானை மல்லரை மாட்டிய, மாவாய் பிறந்தானை மல்லரை மாட்டிய, தேவாதி தேவனை சென்று நாம் சேவித்தால், தேவாதி தேவனை சென்று நாம் சேவித்தால், ஆவாவென்றாராய்ந்து ஆவாவென்றாராய்ந்து அருளேலோ ரெம்பாவாய், கீழ்வானம் வெள்ளென்று. ஆட்சியர் பெண்கள் உறங்கிக் கிடக்கும் ஒரு பெண்ணை எழுப்புவதற்கு அவள் வீட்டு வாசலில் கூட்டமாய் வந்து நிற்கிறார்கள். எங்களுக்கெல்லாம் பொழுது விடிந்து விட்டதே, உனக்கு இன்னும் பொழுது விடியவில்லையா என்று கேட்கிறார்கள். உள்ளிருப்பவள் எழுந்திருக்காததற்கு காரணம் அவளுக்கு பொழுது விடிந்தது புலப்படவில்லையோ என்ற ஓர் ஐயப்பாட்டை தங்களுக்குள்ளேயே எழுப்பிக் கொள்கிறார்கள். கதிரவன் தோன்றும் கீழ்திசை வெள்ளென்று வெளுத்து ஆகாயத்திலேயே அதன் வண்ணம் பரவுகின்றதே என்று ஒருத்தி பேசுகின்றாள். உள்ளே இருப்பவளிடமிருந்து மறுமொழி ஏதும் வரவில்லை. அதற்குள்ளே பொழுது விடிந்து விட்டிருக்குமா என்று உள்ளே இருப்பவள் மயக்கத்தோடு எண்ணுகின்றாள். எனவே வெளியே இருப்பவள் வேறோர் அடையாளத்தை சொல்ல முற்படுகின்றாள். சிற்றூர்களில் அதிகாலை நேரத்தில் இன்றைக்கும் காணக்கூடிய ஒரு காட்சியை உள்ளிருப்பவளின் கவனத்திற்கு கொண்டு வருகிறாள். எருமைகள் பால் சுரப்பதற்கு முன்னே கிழக்கு வெளுக்கும் நேரத்தில் பனிப்புல் மேய்ந்தால் பால் மிகுதியாக கறக்கும் என்பது ஆயர்களின் நம்பிக்கை. காலையில் பால் கறந்த பின்பு மேய்ச்சல் நிலத்தில் வெளியே மேய விடுவதனை வழக்காராக கொண்டிருப்பார்கள் ஆயர்கள். முழு நாளும் மேய விடுவதனை சிறுவீடு என்று செப்புவர். இந்த அடையாளத்தை தான் உள்ளே இருப்பவளுக்கு எருமை சிறுவீடு மேய்வான் பரந்தனக்கான் என்று வெளியே இருப்பவள் சொல்கிறாள். அவரவர் வீட்டிற்கு அருகிலேயே உள்ள அவர்களுக்கு சொந்தமான பசும்புல் நிறைந்த சிறு தோட்டங்களில் எருமைகளை மேய்வதற்கு விடுவதை சிறுவீடு என்பர். அந்த சிறுவீடு உள்ளே படுத்திருக்கும் பெண்ணின் தோட்டத்திலேயே அமைந்திருக்கலாம். அதை கூட உணரவில்லையா என்று கேட்கும் போக்கில் வெளியே இருப்பவளின் பேச்சு அமைகின்றது. எருமைகள் மட்டுமா எழுந்துவிட்டன? ஒவ்வொரு வீட்டிலுள்ள பிள்ளைகளும் பெண் பிள்ளைகளும் நீராட போவதற்கு புறப்பட்டு விட்டார்கள். பெண்கள் நோன்பு நோற்க புறப்பட்டு விட்டார்கள். நோன்புக்கு முன் நீராட வேண்டும், அதற்காக புறப்பட்டு விட்டார்கள். எனவே நாங்களும் அவர்களோடு செல்ல வேண்டும். உன்னை விட்டு போவது உரிய செயலாகாது. எனவே முன்னால் போகின்றவர்களை தடுத்து நிறுத்தி உன்னை அழைப்பதற்காக உன் வீட்டு வாசலில் கூடியுள்ளோம் என்கின்றனர். மேலும் கோது களமுடைய பாவாய் என்கின்றனர். கண்ணன் மாட்டு பேரன்பு கொண்டவன் இப்பெண், எனவே எங்களுடைய சொல்லை ஏற்று பறை கொண்டு செல்ல வேண்டும். நோன்பு நோற்பதற்கு பறை வேண்டும். பறையினை கண்ணனை பாடி பெற வேண்டும்.
முதல் பாட்டிலேயே நாராயணனே நமக்கு பறை தருவான் என்று சொன்னவர்கள் அன்றோ இவர்கள் அடுத்து கண்ணனுடைய வீரதீர செயல்களை விளக்க முற்படுகின்றார்கள். குதிரை வடிவமாக வந்த அசுரனை வாயை பிளந்து கொள்கிறான் கண்ணன். கம்சனால் அனுப்பப்பட்ட மல்லர்களையும் நூற்றுவர் தலைவன் துரியோதனன் நிலவரையில் வைத்திருந்த மல்லர்களையும் தன் வீர தீர பராக்கிரமத்தால் வென்ற செய்தி நானிலம் நன்கு அறிந்ததே. அப்படிப்பட்ட தேவர்களுக்கெல்லாம் தேவனாக விளங்குகின்ற கண்ணனை சென்று அவன் அடியினை சேவித்தால் நற்பயன் பெறலாம். நாங்கள் கூறுகின்ற இக்கருத்தினை ஆஹா என்று ஆய்ந்து ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றாள். கண்ணனுடைய அவளுக்கு பெரிதும் பாத்திரமான வீட்டினுள்ளே பொய்யுறங்கும் இம்மங்கையை எழுப்பிக்கொண்டு அவளோடு கண்ணனிடம் சென்றால் கண்ணனுடைய அருள் எல்லோருக்கும் எளிதாக கிடைக்கும் என்ற நோக்கத்துடன் கண்ணபக்தியில் ஆழங்காற்பட்டிருக்கும் ஒரு பெண்ணை எழுப்பும் முகமாக அமைந்தது இந்த திருப்பாசுரம் எனலாம். ஆண்டாள் திருவடிகளே சரணம்.